கேஸ் வந்து சிஎன்ஜி அது என்ன கேஸ் அது? எல்என்ஜி அது நேச்சுரல் கேஸ், அது பேர் நேச்சுரல் கேஸ்னு வச்சுக்கோ, இயற்கை எரிவாயு. எல்என்ஜி, சிஎன்ஜி, எல்பிஜி. சரி, எல்பிஜி தான் அங்க வருது. எல்என்ஜி, சிஎன்ஜி, எல்பிஜி அதுல இருந்து வருது இல்லையா? அது எங்க இருந்து நம்ம நாட்டுக்கு வருது? இது கத்தார். இப்போ கத்தார் அந்த பிளான் அடிச்சிட்டான்ல. இல்ல, பிளான்ட் ஒரு போர்ஷன் அடிச்சிருக்காங்க. 20% அடிச்சிருக்காங்க. அது 17% கிட்ட 20% அடிச்சிருக்காங்க. ஆனா சரி பண்றதுக்கு 5, ஆனா மத்ததுல வரதான் செய்யும். பிரச்சனை இல்லை. அந்த அடிச்சது எங்கன்னா அமெரிக்காவோட கம்பெனி ஹோல்டர் இருக்காங்கல்ல, அதான் அடிச்சிருக்காங்க. ஆனாலும் பிரச்சனை இருக்கு. அப்ப நம்ம நாட்டுக்கு வந்துரும். இப்போ நம்ம நாட்டுக்கு ஆல்ரெடி அங்க வந்து இப்போ ப்ரொடக்ஷன் ஆரம்பிப்பாங்க. நம்ம நாட்டுக்கு எல்லாம் வந்து சேரும். வரும்போது 20 கோடி ரூபா வந்து டோக்கன் கட்டிட்டு தான் வரணும். ரைட். அதனால அப்ப நமக்கு கொஞ்சம் கூடும். நமக்கு வந்து இப்போ அந்த எல்பிஜி பிரச்சனை இருக்கு இல்லையா? எல்பிஜி, சிஎன்ஜி, ஆட்டோ நிறைய வண்டியெல்லாம் சிஎன்ஜியில் ஓடுது, வீடுகளுக்கு போகிற எல்பிஜி, இதெல்லாம் இப்போவே நிறைய பேர் விறகெடுப்பு ஆரம்பிச்சிட்டாங்க. எல்பிஜி வந்துடும். எல்பிஜி தான் ஃபர்ஸ்ட் வரும். ஆமாம், எல்பிஜி வந்து இந்த நேச்சுரல் கேஸில் நிறைய எல்பிஜி இருக்குது. அப்புறம் நார்மல் குரூட் ஆயிலில் வந்து ஒரு பேரல் அப்படிங்கிறது 159 லிட்டரு. அது மொத்தம் ஒரு பேரலுங்கிறது 200 கிடையாது, 159, 158 புள்ளி சம்திங். அதாவது நீங்கள் சொல்கிறது குரூடு. அந்த குரூடில் வந்து ஒரு இதை ரிஃபைன் பண்ணி வரும்போது அதில் 3 சிலிண்டர் இல்லை 4 சிலிண்டர் அதிகபட்சம் தான் நமக்கு வந்து எல்பிஜி கிடைக்கும். மற்றதெல்லாம் வந்து தார் கிடைக்கும், நெப்தா கிடைக்கும், பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் அப்படின்னு அது கிடைச்சிட்டே இருக்கும். நமக்கு கிடைக்கும் ஒரு, அதாவது 159 லிட்டரில் ஒரு 14 கிலோ 15 கிலோ வச்சுக்கலாம், 45-50 கிலோ கிடைக்கும். அப்படின்னா 3 சிலிண்டர் வரும். 3 சிலிண்டர் வரும், அவ்வளோதான். அதாவது ஒரு பேரல்ல 3 சிலிண்டர். அதாவது ரிஃபைன் பண்ணப்படாத குரூடு. அந்த குரூடுல இருந்து ரிஃபைன் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது. ஓகே. ஆனால் நேச்சுரல் கேஸில் நிறையா கிடைக்கும். நேச்சுரல் கேஸ்ல எவ்வளவு கிடைக்கும்? அது கரெக்டான இது ஒரு பொறுத்து. நேச்சுரல் கேஸ் வந்து நம்ம கத்தாரில் கிடைக்கிறது ஒன்று, வெனிசுலா கிடைக்க வேற மாதிரி, ரஷ்யாவில் கிடைக்கிறது வேற மாதிரி, அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் கிடைக்கிறது. அப்போ இந்தியாவுக்கு பிரச்சனை இல்லை. இந்தியாவுக்கு பிரச்சனை குறைஞ்சிருக்கு.